அன்பான ஊழியர்களே, போன வீடியோல இஎஸ்ஐல எம்ப்ளாயீஸ்க்கு கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவை பார்க்காதவங்க பாருங்க. இன்னைக்கு பிஎஃப் டிடக்ஷன் அண்ட் அதோட பெனிஃபிட்ஸ் பத்தி பார்க்கலாம். அடிப்படையில பிஎஃப் அதாவது ப்ராவிடென்ட் ஃபண்டுங்கிறது ஒரு மிக சிறந்த சேவிங் ஸ்கீம் தான். சரி, உங்க சம்பளத்துல எவ்வளவு பிஎஃப் பிடிக்கிறாங்களோ அதே அளவு தொகையை கம்பெனியும் போடுவாங்க. இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லட்டுமா? உதாரணத்துக்கு உங்களோட சம்பளத்துல பேசிக் பிளஸ் டிஏ ஒரு 12,000 ரூபான்னு வச்சுக்குவோம். கம்பெனி உங்க சம்பளத்துல 12% பிஎஃப் டிடக்ஷன் பண்ணுவாங்க, அதாவது 1,440 ரூபாய். இதை மொத்தமா உங்களோட பிஎஃப் அக்கவுண்ட்ல போட்டுருவாங்க. கம்பெனி போட வேண்டிய 1,440 ரூபாயில 440 ரூபாவை, அதாவது 3.67% ஷேரா உங்க பிஎஃப் அக்கவுண்ட்லையும், மீதி 1,000 ரூபாவை, அதாவது 8.33% ஷேரா உங்க பென்ஷன் அக்கவுண்ட்லையும் பிரிச்சு போட்டுருவாங்க. ஆக உங்க பிஎஃப் அக்கவுண்ட்ல மொத்தமா 1,880 ரூபாயும் உங்க பென்ஷன் அக்கவுண்ட்ல 1,000 ரூபாயும் இருக்கும். உங்க பிஎஃப் அக்கவுண்ட்ல இருக்கிற பணத்துக்கு 8%க்கு மேல வட்டி தராங்க. இது பேங்க் எஃப்டி வட்டியை விட அதிகம். இந்த பணம் வளர்ந்துகிட்டே இருக்கும். நீங்க ரிட்டையர் ஆகும்போது இது ஒரு மிகப்பெரிய சேவிங்ஸா இருக்கும். உங்களுக்கு பிஎஃப்ல இருந்து எஸ்எம்எஸ் வருதா? அதுல உங்க பிஎஃப் அக்கவுண்ட்ல விழுந்த 1,880 ரூபாவை மட்டும்தான் அது காட்டும். பென்ஷன் அக்கவுண்ட்டை காட்டாது. அது ஏன்னா பிஎஃப் அக்கவுண்ட்ல இருக்கிற பணத்தை நீங்க எப்போ வேலையை விட்டு நின்னாலோ ஆர் ரிட்டையர் ஆனாலோ சரி, ஒரு 60 நாள் கழிச்சு அதை வித் இன்ட்ரெஸ்டோட ஃபுல்லா கிளைம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பென்ஷன் ஸ்கீம்க்கு வருவோம். கம்பெனி போடுற அமௌண்ட்ல 8.33% நேரா பென்ஷன் அக்கவுண்ட்டுக்கு போயிரும்னு சொன்னனா? ஒருவேளை உங்களுக்கு 10 வருஷத்துக்கு மேல சர்வீஸ் இருந்தா நீங்க ஆட்டோமேட்டிக்கா பென்ஷன் ஸ்கீம்க்கு எலிஜிபிள் ஆகிடுவீங்க. 58 வயசுக்கு அப்புறம் உங்க வாழ்நாள் பூரா மாசம் பென்ஷன் வரும். ஆனா நீங்க பென்ஷன் ஸ்கீம்க்கு எலிஜிபிள் ஆகிட்டா உங்க பென்ஷன் அக்கவுண்ட்ல இருக்கிற பணத்தை கிளைம் பண்ண முடியாது. அதனால தான் பென்ஷன் அமௌண்ட்டை பிஎஃப் எஸ்எம்எஸ்ல காட்டுறதில்ல. ஒருவேளை உங்க சர்வீஸ் 10 வருஷத்துக்கு கம்மியா இருந்தா அப்போ நீங்க உங்க பென்ஷன் அமௌண்ட்டையும் சேர்த்து கிளைம் பண்ணிக்க முடியும். அடுத்தது, பிஎஃப்ல உங்களுக்கு லைஃப் இன்சூரன்ஸ் இருக்கு தெரியுமா? இது நிறைய பேருக்கு தெரியாது. இதுக்கு நீங்க பிரீமியம் கட்ட வேண்டாம், அதையும் கம்பெனியே உங்களுக்காக கட்டிடும். ஒருவேளை ஊழியருக்கு ஏதாவது ஆனா இறந்த ஊழியரின் குடும்பத்துக்கு அதிகபட்சமா 7 லட்சம் ரூபாய் வரைக்கும் இன்சூரன்ஸ் பணம் கிடைக்கும். கடைசியா, பிஎஃப் அட்வான்ஸ் கிளைம். அவசர தேவைகளுக்கு பணம் எடுக்க முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா முடியும். மருத்துவம், கல்யாணம், படிப்பு, வீடு கட்ட இந்த மாதிரி தேவைகளுக்கு பிஎஃப் அட்வான்ஸ் கிளைம் போட்டு பணம் எடுக்கலாம். ஸோ பிஎஃப்ங்கிறது சேவிங்ஸ், பென்ஷன், லைஃப் இன்சூரன்ஸ் கலந்த ஒரு அருமையான பேக்கேஜ். உங்க பிஎஃப் அக்கவுண்ட் அண்ட் பாஸ்புக்கை ஆன்லைன் போர்ட்டல் ஆர் உமங் ஆப்ல போய் செக் பண்ணிக்கலாம். முக்கியமா உங்க நாமினி டீடைல்ஸை அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.